மார்னிங் எம்சி. மார்னிங் டிகே. ஆமாம், நீ தஞ்சாவூர் போகிறதா சொன்ன? முதல்ல பரிச்சை பேப்பர் திருத்துற வேலையை பார்க்கலாம், அப்புறம் போய்க்கலான்னு வந்துட்டேன். ஓஹோ. பணம் 10 செய்யும்பாங்க. நீங்கள் ஒன்று ஓசியில் செய்வானா, ஒன்று மட்டும் செய்யுங்க. பணத்தை எடுத்துகிட்டு பாஸ் பண்ணுங்க. சார் ப்ளீஸ், எக்ஸாம் பேப்பரில் லஞ்சத்தை பின் பண்ணி அனுப்பியிருக்கான். இதுங்கெல்லாம் எங்கே ஒருபட போதுங்க. வீட்டுக்கு ஒன்று இப்படி தான் இருக்கு. ஹலோ. எம்சி, நான் தான் கணக்கு பேசுகிறேன். யாரு? நான் தான் டிகே கணக்கு வாத்தியார் பேசுகிறேன். என்னது டிகே பேசுறியா? பேசு பேசு. என்னையா பதிலே பேச மாட்டேங்கிற? ஒன்றுமில்ல, சொல்லு. அவசரமாக எனக்கு ஒரு 5100 பணம் வேணும். உனக்கா? ஆமையா, கடனே வாங்கக்கூடாதுன்னு இருந்தேன். என்ன பண்ணுறது, கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. சரி சரி, நேரில் வா தரேன். யோ, நான் தஞ்சாவூரில் இருக்கேன்யா. தஞ்சாவூரில் இருக்கியா? தரேன். யோ, என்னையா நடக்குது? என்ன ஆச்சு? நீ 8 மாதிரி உட்காந்துருக்க, ஒன்ன மாதிரி ஒருத்த பேசி 5000 கடன் கேட்கறா. 5000 இருக்காது, 5100. ஆமா, 5100 தான். எப்படி கரெக்டா சொல்ற? கேட்டான் வருவான்ல, அப்ப புரியும் உனக்கு. வணக்கம் எம்சி. அடப்பாவி, இதோ இருக்காரு. வணக்கம் சார். தம்பி நீயா? எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை சார். வெளில போகும்போது எக்ஸ்ட்ரா பணம் எடுத்துட்டு போவானா, இப்ப தஞ்சாவூர்ல போய் நின்றுக்கிட்டு என்னைய பணம் வேண்டாம் சொல்றாரு. எனக்கு வேற ஏகப்பட்ட வேலை இருக்கு. உங்களுக்கு ஃபோன் பண்ற நேரம் பண்ணாருங்களா? என்ன சார், எதுவும் ப்ராப்ளமா? ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. எப்படிடா பேசுவாரு ஃப்ராடு பயல? பாவி, தஞ்சாவூர் போலையா? ஊர் பூரா என் குரல்ல பேசிட்டு இருக்க, அப்புறம் நான் இந்த குரலடா பேசுறது? எங்க இருந்து கத்துக்கிட்டது ஃப்ராடு வேலையா? சரி விடுப்பா. நம்ம வம்சத்துல இல்லையடா. உருப்படாடா நீ. வேலைக்கு போடாத அப்படி ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்கற. உருப்படாத பயல. இன்னைக்கா ஒரு நாள் நான் என்ன பண்றேன் பாரு. உங்க அப்பா இது நாள் வரைக்கும் ஒரு டீ கூட கடனுக்கு குடிச்சதில்ல தெரியுமா? அதனால தான் அவர் அப்படியே இருக்காரு. தீபாவளி போனஸ், பொங்கல் போனஸ், இது ரெண்டை தவிர அவருக்கு வேற என்ன தெரியும்? நான் கடன் வாங்குறேன்னு சொல்றாருல. உலகத்தில் எந்த பிஸ்னஸ்மேன் சார் கடன் வாங்காமல் இருக்கேன்? அப்படி இருக்க ஒரு ஆளை காட்டுங்க, நான் கடன் வாங்குறத விட்டுறேன். கஜினி முகமது 17 முறை படையெடுத்தாருன்னு கிளாஸ் எடுக்கிறீங்கல்ல, இதில் நான் கற்றுக்கிட்டது என்ன தெரியுமா? தோக்குறவனால தான் சார் ஜெயிக்க முடியும். பிஸ்னஸும் அப்படி தான். அது சரி, எல்லாத்தையும் கடன் வாங்கிட்ட, ஊரே உன்னை துரத்துது, அதை எப்படி புதுசா ஏமாறுறாங்க? என்கிட்ட கொஞ்சம் சொல்ல. அதுவா சார்? போதும். ரொம்ப நன்றி சார். 2 பாக்கெட்டில் இருக்கிறதே எடுங்க சார். இப்படி தான் சார் வாங்குறேன். ஒரு வழியா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன். ஹலோ. அப்படியா? சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். பேப்பர்லாம் சரியாக தான் இருக்கு, ஆனால் உனக்கு லோன் தர முடியாது. சார், நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக தானே சார் இருக்கு? டாக்குமெண்ட்லாம் சரியாக தான் இருக்கு, ஆனால் உன்னை பற்றி ரிப்போர்ட்லாம் ஒஸ்டால இருக்கு. ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சுக்கிட்டு கடைசியில் என்கிட்டயே ஆட்டை போட வந்திருக்க, சரிதானே? சார், என்ன சார் சொல்றீங்க? ரொம்ப நடிக்காத. இப்ப வந்துச்சுல ஒரு போனு, அது உன்னை பத்தி தான். டாட்டாங்கிறாங்க, பிர்லாங்கிறாங்க, அவங்கள்ட்டலாம் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. அவங்கள பார்த்தெல்லாம் யாரும் பொறாமப்படுறதே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் லேசா வளர்ந்துட்டா போதும், அவனை பார்த்து பொறாம பிடிச்சி அலையிறானுங்க. இந்தா ஃபோன் பண்ணிட்டானுங்களா? என்னத்தை வளர்ந்துட்ட? மற்றவங்க உன் மேல பொறாமப்படுற அளவுக்கு. அதை விடுங்க சார். நீங்களே எனக்கு லோன் கொடுக்கலனா நான் வேற யார்கிட்ட சார் போய் கேட்கறது? இவ்வளவு தெரிஞ்சு உனக்கு லோன் கொடுத்துட்டு நான் யார்கிட்ட போய் கேட்கறது? என்னடாயானா, இந்த பாரு, ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். எங்கேயாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழியை பாரு. உனக்கு பிசினஸ்லாம் சரியா வராது. என்னடாயானா? சார், ஒரு நிமிஷம். என்ன? இந்த ரவுண்ட் ட்ராலி, தீ மியூசிக் எல்லாமே போன்லயே வந்துருச்சுடா. என்னடாயானா? இந்தா எந்த போட்டு கொடுத்துருச்சு. இனிமேல் எவ்வளோ கெஞ்சினாலும் லோன் கிடைக்காது. பரவாயில்ல, நான் வரேன்.
ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு நான் கஷ்டப்படும் போது எனக்கு லோன் கொடுக்காத உங்க பேங்க் நாளைக்கு நான் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் இதே பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு வந்து நிக்கும். இன்கம் டாக்ஸ் கட்டுங்கன்னு உங்க அரசாங்கம் வந்து நிக்கும். அப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. என்ன டயானா? என்ன நீயும் போற? ஆளு சூப்பரா இருக்கான்ல. நீ யார பார்த்தாலும் இத தாண்டி சொல்ற. போடி, நீ ரசனை கெட்டவ. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? வண்டி எடுக்கணும். சாரி. என்னடி இது? அப்ப பைக் இவன் இல்லையா? ஏய், எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? இப்பதானே வரீங்க? இப்பதான். அடுத்து பணம் வாங்க வேணாமா? போ. அண்ணே வணக்கம்ண்ணே. என்ன பணம் வேணும்ண்ணே. எவ்வளவு? 5000 தாங்கண்ணே. ரொம்ப அவசியமோ? ரொம்ப அவசியம்ண்ணே. அது வந்து நிறுத்து, நான் சொல்றேன். அப்பா மேல போய் சேர்ந்துட்டாரு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தங்கச்சிக்கு கல்யாணம், தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இது எல்லாத்தையும் நான் கொடுக்குற 5000த்துல நீ கரெக்ட் பண்ணிடுவேன். தானே? அப்பனா உனக்கு செய்ய என்ன செய்யணும் தம்பி? அங்க என்ன தெரியுது? கரண்ட் போஸ்ட்ண்ணே. அதுக்கு பக்கத்துல என்ன தெரியுது? நமிதா பாடண்ணே. எங்க குடுகுடுன்னு ஓடி போய் தொட்டுவா. அண்ணே, கடன் கொடுக்கறதுக்கும் நமிதா போஸ்டர் தரத்துக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்கு? தம்பி, உனக்கு பணம் வேணுமா பதில் வேணுமா? பணம் தானே வேணும். அப்புறம் என்ன குடுகுடுன்னு ஓடி போய் தொட்டுவா? அட ராஸ்கோல், தொட்டுவா சொன்னா தடவிட்டா வர. எங்க இன்னொரு தடவை ஓடி போயிட்டு வா. இதுதான் உன் ஸ்பீடா? இல்லைங்கண்ணா, இன்னும் வேகமா ஓடுங்கண்ணா. அப்ப இன்னும் வேகமா போய் தொட்டு வா. உனக்கு பணமெல்லாம் கிடையாது, நீ போயிட்டு வா. என்ன? நீ மணிக்கு 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுற. என்கிட்ட பணம் வாங்குறதுக்கே இந்த ஓட்ட ஓடுறிய. என்கிட்ட பணம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஓட்ட ஓடுவேன்னு புரிஞ்சு போச்சு. தம்பி, ஒன்னளவுக்கு விரட்டி உங்ககிட்ட இருந்து என்னால பணத்தை வசூல் பண்ண முடியாது. தயவு செய்து விட்டுரு. ஓடி ஓடி உழைக்கணும் ஊர் குடுறா. சொல்லையா வாங்கினேல, நாளைக்கு எழுதிக்கலாம். ஐயோ, இவனா? சத்யா மாதிரி இருக்கு. சத்யா, டேய் சத்யா, டேய் சத்யா, டேய் ஹெல்மெட் மாட்டி போனா தெரியா நினைச்சா? டேய், தினமும் என்ன அசிங்கப்படுத்தணும்னு வேலையை பண்றான். நீனும் ஒரு நாள் அவன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேங்கிறேன். இன்னைக்கு ஸ்கூல்ல ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. இங்க பார், இப்போ வர கோலத்தை தலை எழுத்துறா. சும்மாவே கோவத்துல இருக்காரு. என்னடா அது புதுசா இருக்கு? டேய், கேக்குறேன்ல, சொல்லுடா. என்ன கொஞ்சம் அழகா பெத்துட்டல்ல, அதான் பொண்ணுங்கெல்லாம் ஓவரா சைட் அடிக்குது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அட, அதெல்லாம். நீ ஏண்டி வாயை பழகுற? கடங்காரட்டையும் தப்பிக்க டெய்லி ஒரு கெட்டப்பு, அதுல ஒண்ணு ஹெல்மெட்டு. தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி? சைக்கிள்ல ஹெல்மெட் மாட்டி போனா எனக்கு தெரியாது நினைச்சியா? கூப்பிட போய்கிட்டே இருக்க. பேசுடா. ஹலோ, நான் உங்க அப்பா கணேசாவை பேசுறேங்க. என்ன கேனேன்னு நினைச்சியா? இப்போ உங்க அப்பா குரல்ல மிமிக்ரி பண்றியா? பிராடு. ஹலோ, இந்த ஃப்ராடுகரான் பேசுற வேலையெல்லாம் வச்சு சொல்லிட்டேன். மரியாதை பேசு. நீ அவனோட அப்பன் தான் பேசுறியா? என்ன ஓவரா சவுண்ட குடுக்குற? பிராடு. இப்படி ஒரு உருப்படாத புள்ளைய பெத்து போட்டு மரியாதை வேற எதிர்பார்க்கற. இங்க பாரு, என்னைக்கா ஒரு நாள் மாட்டாம போவ. அப்ப பாரு, எல்லாத்தையும் உருவிட்டு உன் மகனை மட்டும் இல்ல உன்னை சட்டியோட ஓட விடுறேன். போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுக்க மாட்டீங்களா? எடுக்காத. உன்னால அந்த மாதிரி ஓட முடியாது. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்திருக்குமே. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்காரு? அதுக்கு தான் அடுத்தவங்களுக்கு வர்ற பர்சனல் கால்லாம் எடுத்து பேசக்கூடாதுங்க. கடங்கார பயல. தொட்டதுக்கெல்லாம் கடங்காரன்றாரு. இவரா திருப்பி கொடுக்க போறாரு. என்னம்மா நான் சொல்றது? நான் ஏன்டா கொடுக்கணும்? என்ன கேட்டா நீ கடன் வாங்கின? சொல்றா, என்ன கேட்டா நீ கடன் வாங்கின? என்ன கேட்டா நீங்க பாத்தீங்க? என்னம்மா நான் சொல்றது? டேய், எந்த ஊரோட அப்பன் புள்ளைய கேட்டு புள்ள வைக்கிறான்? அதே தான் நானும் கேட்கிறேன். எந்த ஊர்ல புள்ள அப்பனை கேட்டு கடன் வாங்குறேன்? என்னம்மா நான் சொல்றது? சீ, நீ திருந்தவே மாட்டேடா. சத்தியமூர்த்தின் பேர் வச்சு நான் என்னைக்காவது உண்மை பேசிருக்கியா? ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோ, என்னைக்கு நீ என் பேரை சொல்லி ஏமாத்தினியோ, இனிமே ஒரு பாய உனக்கு கடன் கொடுக்க மாட்டான். ஏன்னா நானே எல்லாருக்கும் ஃபோன் போட்டு சொல்லுவேன். அப்பதான் நீ திருந்துவ. இன்னைக்கு பேங்க் மேனேஜர் ஃபோன் போட்டு உனக்கு லோன் தருவான்னு சொன்னதே நான் தான்.
என்ன பாக்குற? அவர் என்னோட ஃப்ரெண்டுடா. இப்படியா பண்ணுவீங்க? பெத்த அப்பன்னு சொல்றேன் கேளுடா. உன் கூட படிச்சவன் தானே கோபி. அவெல்லாம் ஒழுக்கமா ஒரு வேலைக்கு போகல. அது அவங்க அப்பா பார்த்துக்கிட்டு இருந்த வேலை. அந்த ஆள் செத்து போயிட்டான், அதனால அந்த வேலை அவனுக்கு கிடச்சிது.